think you can stop me? You think you can stop me? No one can stop me. மூவி பின் நேர் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஐயோ வணக்கம். செலிபிரிட்டி பண்றோம் தெரியாம நான் மட்டும் கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே ரைட். இன்னைக்கு போன வீடியோல சொன்ன மாதிரியே நம்ம வந்து இன்னைக்கு சீரிஸ் பத்தி ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருந்தோம். அது வந்து டிராமா அண்ட் ஆக்ஷன்ஸா? ஆமா ஆமா, டிராமா அண்ட் ஆக்ஷன்ஸ் பத்தி பேச போறோம்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இது எப்படி, இது வந்து ஹாலிவுட்டா கொரியனா எது ரிலேட்டடா வருது? ஒரு கொரியன் படம் சஜஸ்ட் பண்ணிட்டேன். என்ன கொரியாக்காரனே டிசைட் பண்ணி நீ பாக்குற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற சொல்லுவாங்க உன் கண்ணு ரொம்ப குட்டியா இருக்கு அப்படி. ஜப்பான்காரன் அப்படின்றதா இப்ப கொரியனா என்ன ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே. ஆமா, பிளாக் கொரியன். ஐயோ பிளாக் கொரியன் எல்லாரும் அஃபண்ட் ஆவாங்க. கொரியாக்காரங்க தான் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா இப்ப ஆப்பிரிக்காரங்களே அடிக்கிறீங்க. அவங்க அத்தனை பேரும் பிளாஸ்டிக் சர்ஜரி, அதனால நமக்கு அதை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. சரி ஓகே, கண்டென்ட்குள்ள போயிடுவோம். அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் சீரிஸோட நேம் என்னன்னு நம்ம போன எபிசோட்லயே பாத்துருப்பாங்க. சீரிஸோட நேம் வந்துட்டு ரீச்சர். ஆமா, ரீச்சர் அப்படிங்கிற நேமே வந்துட்டு அந்த நேம்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னன்னா ரீச்சர் அப்படின்னா ரீச்னா என்ன, பிடிக்க அடைய முடியும். ரீச்சர் அப்படின்னாலே அடையக்கூடியவன். அவன் பேரே அந்த மாதிரிதான் வச்சிருக்காங்க, ரீச்சர். ரீச்சர்ங்கிறது அந்த பேரு. அவனோட ரீச்சர்னா நான் ஏதோ கிறிஸ்டியானிட்டி நேம் நான் பெருசா ரீச்சர்ங்க, கிறிஸ்டியானிட்டி. சாரி மேம், இவர் வந்துட்டு ரீச்சர். ரீச்சர் ஓகே, இவர் வந்து ரீச்சர். இவர் பேர் வந்து ஜாக் ரீச்சர். ஆனா இவன் ரீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே குறிப்பிடுவாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரிதான் நம்ம அவர்தான் ஹீரோ. ஆமா, அவர் தான் ஹீரோ. அவரை சுத்தி நடக்கிறது தான் கதை. இது என்னன்னா வந்துட்டு நான் முன்னாடியே போன சீரீஸ்ல நம்ம அதாவது போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே தான் என்னன்னா இதுவும் ஒரு போலீஸ் ஆக்ஷன் டிராமா. இதுவுமே ஒரு போலீஸ் ஒரு ஆக்ஷன் அவதை சுத்தி நடக்கக்கூடிய டிராமா இதை பேஸ் பண்ணது. ஆனா நம்ம போன இதுல பார்த்தது வந்துட்டு ஒரு நார்மல் போலீஸா இருப்பாருல்ல. ஆமா, இவர் நார்மல் போலீஸ் கிடையாது, துரை சிங்கம் கிடையாது. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது தெரியல சார். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இல்ல இவரு வந்துட்டு இப்படி யாருன்னு சொல்றேன் பாருங்களேன். ஐயோ, ஜெகதீஷ் ஆன மிஷின் மாதிரி இவரு மிலிட்டரி போலீஸ். மிலிட்டரி போலீஸ். ஆமா, துப்பாக்கி படத்துல விஜய் வர மாதிரி இவர் வந்துட்டு மிலிட்டரியில போலீஸா இருப்பாரு. மிலிட்டரியில போலீஸா இவர் வந்துட்டு இவர் டீமோட நிறைய மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சிருப்பாரு. ஆனா நம்மளோட சீரீஸ்ல அவர் மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாருங்கிறதுதான் கதை. ரிட்டையர் ஆனதும் வயசானவர்னு நினைக்க வேண்டாம். அவரோட ரிட்டையர்மெண்ட் அங்க அவங்களோட ஊர்ல மிலிட்டரி சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா 10 years 12 years 15 years 20 years அப்படிங்கிற மாதிரி. கூட இந்த பிடிஎஸ் அவங்க எல்லாரும் மிலிட்டரிக்கு போனோம் அப்படி. சோ அந்த மாதிரி அமெரிக்காலயுமே என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு அவங்க டைரக்டா வந்து மிலிட்டரியில ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு அவங்க 20 years சர்வீஸ் அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் முடிக்கலாம். சிறப்பு. இவர் வந்துட்டு அவர் மிலிட்டரி இவரோட ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு மிலிட்டரியில மிலிட்டரி போலீஸ் ஆபீசரா ஜாயின் பண்ணிருப்பாரு. சூப்பர். அப்புறம் இவரோட திறமையை பார்த்து அங்கேயே மிலிட்டரி ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாம் வந்து இவருக்கும் ஒரு டீம் அசைன் பண்ணி அங்க நிறைய பிளாக் ஆபரேஷன்ஸ் சொல்லுவாங்க. வெளியில வர முடியாத ஆபரேஷன்ஸ், அதாவது வெளியில சொல்ல முடியாது இந்த மாதிரிலாம் ஆபரேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமான ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவரும் இவரோட டீமும். இவர் அந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆயிட்டு இப்ப மிலிட்டரி பென்ஷன் அவருக்கு வந்துட்டு இருக்கோம். இவர் என்ன பண்ணுவாரு, இது அப்படியே ஒரு ஊர் சுற்றும் பறவையா இவர் கிளம்பிடுவார். உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி இவர் கிளம்பிடுவார். இவர் கையில எதுவுமே எடுத்துக்க மாட்டார். ரீச்சர் அந்த கேரக்டர் எப்படின்னா, நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். அவரோட மிலிட்டரியில ஒரு மெடல் வாங்கியிருப்பார், மெடல் ஆஃப் ஆனர் ஒன்று வாங்கியிருப்பார். அந்த மெடல் ஒன்று வச்சிருப்பாரு. இவர்கிட்ட போன் கிடையாது, நம்பர் கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த பேங்க் கார்டு ஒன்னு வச்சிருப்பாரு, ஏடிஎம் கார்டு இருக்கும் இல்லையா, அந்த கார்டு ஒன்னு வச்சிருப்பாரு. அவ்வளவுதான். இது ரெண்டு மட்டும் எடுத்துட்டு எல்லா ஊரும் சுத்துவாரு. அவருக்கு போகணும்னு நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போவாரு. திடீர்னு வந்துட்டு அவர் சின்ன வயசுல கேட்ட ஒரு கான்சர்ட் இருக்கும், அந்த சிங்கரை பாக்கணும், அந்த சிங்கர் பிறந்த ஊர் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போவாரு. இதுதான் கதைக்கிழமை. சிறப்பு. அந்த ஊருக்கு இவரு புதுசா வருவாரு. அந்த ஊருக்கு வந்ததும் அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு கொலை நடக்கும். அந்த கொலைய அது ஒரு ரொம்ப சின்ன கிராமம் மாதிரி ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காலே ஒரு கிராமம் மாதிரி ஒரு ஊர். அந்த கொலைய இவர் தான் பண்ணாருன்னு நினைச்சு போலீஸ் எல்லாம் சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவன்ட்ட ஐடி கார்டும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்திருக்கான். இவன் ஏதோ ஒரு கொலைகாரன் தான் போல, ஏதோ அசாசின் போல. மெடல் இருக்கு, அந்த மெடல் மட்டும் தான் இருக்கும். ஆனா மெடல் எப்படி வந்துச்சு, எங்க வந்துச்சு, யார்கிட்ட இருந்தா மெடல் எடுத்து வந்திருக்கலாம்ல.
ஓகே. சோ இப்படின்னு வந்துட்டு கதை நகரும். எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேல் என்ன நடக்குது அப்படிங்கறதுதான் ஹோல் பாயிண்ட். ஆமா, இவர் யாருன்னு தெரிய வருது, இவரோட ஹிஸ்டரி என்ன, இவரோட ஹிஸ்டரிக்கும் இப்ப நடக்கிற கொலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமான ஆக்ஷன் பேக்டான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, உங்களை அப்படியே மைண்ட் பெண்டிங்கா யோசிக்க வச்சிரும். இப்படிலாம் நடக்குமா, ஓ இப்படி நடந்திருக்கா, அந்த மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சீரீஸ். ஆமா, அந்த மாதிரி சீரீஸ்லாம் தமிழ்ல எடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. ஆனா எதுவும் இப்போ அந்த மாதிரி எதுவும் வர, அதான் நம்ம ஊர்ல சீரீஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய, எனக்கு தெரிஞ்ச அந்த நான் லீனியர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு குமார் ராஜா தியாகராஜா ஒரு படம் எடுத்தார், சூப்பர் டியூலக்ஸ்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா ஆமா. அது பார்த்தா அப்படி ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு ஃபீல் அது. பட் அவர் பெருசா நிறைய படம் எடுக்கிறது கிடையாது. பட் அவரை பார்த்தோம்னா ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு இது கொடுக்கும். ஆனா நம்ம ஊர்ல நிறைய பேர் சூப்பர் டீலக்ஸ் ஹேட்டர்ஸ் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் என்னங்க படம் இருப்பாங்க. ஆனா இந்த மூவி லவ்வர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் ஒரு அருமையான படம். சூப்பர் டீலக்ஸ் எல்லாம் பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அப்ப அவங்க வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸ். சரி, அதான் இது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த ரீச்சருங்கிற சீரிஸ் வந்துட்டு 2 சீசன்ஸ் இருக்கு. ரெண்டுமே வந்துட்டு அமேசான் பிரைம்ல இருக்கு. நீங்க அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா போதும், நீங்க இப்பவே போய் பார்க்கலாம். 8 எபிசோட்ஸ் ஒரு சீசனுக்கு இருக்கு. எத்தனை சீசன் மொத்தம்? 2 சீசன். அதான் 2 சீசன். இப்ப இது வரைக்கும் 2 சீசன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சீசன்ல தான் நான் சொன்னேன். அது இன்னும் முடியல. கதை கண்டினியூ ஆயிட்டே தான் போகும். இந்த ரீச்சருங்கிற கேரக்டர் வந்துட்டு அவனை சுத்தி, அவன் வாழ்க்கையை சுத்தி நடக்கிற கதைகள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இது ஆக்சுவலா இந்த ரீச்சருங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஜாக் ரீச்சருங்கிற படம் ஒண்ணு. ஓகே. அந்த படம் நடிச்சது யாரு தெரியுமா? மிஷன் இம்பாசிபிள்ல வருவாங்க, டாம் க்ரூஸ் நடிச்ச படம் ஜாக் ரீச்சர்னு ஒரு படம். அந்த ஜாக் ரீச்சருங்கிற ஓகே, இந்த சீரீஸ்க்கு நடுவுல உங்களுக்கு ஒரு மூவி சஜஷன் பண்ணிடுறேன். நீங்க ஜாக் ரீச்சர் படம் வந்து பாக்கணும்னா கண்டிப்பா அந்த படத்தை போய் பார்த்தே ஆகணும். ஜாக் ரீச்சருங்கிற படமும் ரொம்ப அருமையான படம். இதே கதைக்குள்ள தான் அந்த ஜாக் ரீச்சருங்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் வந்துட்டு மிலிட்டரியில போலீஸ் ஆபீசரா இருந்திருப்பாரு. இந்த நம்ம இப்போ விக்ரம்ல கோஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த கோஸ்ட்ங்கிற இது வந்துட்டு ஜாக் ரீச்சர் தான் கிரியேட் பண்ணது ஆக்சுவலா. ஓகே. பட் நீ சொல்ற கோஸ்ட்ங்கிறது ஜாக் ரீச்சர் தான் கிரியேட் பண்ணாங்கன்ட்டு. பட் வந்து இது நீ சொல்ற சேம் கதை படமே இருக்கு. அப்படியா? ஆமா. தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ். என்ன படம்? ஹாலிவுட் படம், ஈக்குவலைசர். ஆமா ஆமா, ஈக்குவலைசர். அந்த படம் பாத்தீங்கன்னா ஈக்குவலைசர்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அதுலயும் சேம் தான். அவர் வந்து மிலிட்டரி மேனா இருப்பாரு, ரிட்டையர்ட் ஆயிருப்பாரு. வயசானதுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி அவர் வீட்டுல இருப்பாரு. வீட்டுல இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு பிரச்சனை நடக்கும். அப்படி உள்ள கூட்டு போவாங்க. கரெக்ட். அதான் கிட்டத்தட்ட நீங்க சொல்றது இதெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஈக்குவலைசர் 1, 2, 3 மூணுமே சூப்பரா இருக்கும். நீங்க டைம் இருந்தா கன்ஃபார்ம் அதுவும் பாருங்க. அப்புறம் இன்னொன்னு, நீங்க தெரி படத்துல ஒரு அருமையான சீன், ஒரு ஃபைட் சீன் ஒண்ணு இருக்கும். ஆமா. என்னன்னா, அந்த டிராபிக்ல போயிட்டு பிச்சை எடுக்கிறவங்க குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்களை இந்த மாதிரி மிரட்டி பிச்சை எடுக்க விட்டுருப்பாங்க. அப்ப வந்துட்டு ஒரு 4-5 பேர் வந்து நின்றுவாங்க. விஜய் வந்துட்டு சொல்லுவாரு, மாஸ்டர் டைலாக் ஒண்ணு இருக்கும் இல்லையா, என்ன 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. 4 பேரா, நாங்க 10 பேர் இருக்கிறோம்டாங்க அப்படின்னு ஒருத்தர் அடிச்சதும் எல்லாரும் ஓடினாங்க. இதே சீன் வந்துட்டு ஜாக் ரீச்சர் படத்துல வரும். ஆக்சுவலா அட்லி வந்துட்டு இந்த சீனையும் அங்க இருந்து எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்லப்பா, எடுக்கட்டும். என் தலைவன் அட்லிக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆமா ஆமா. ஏன்னா வந்து நம்ம காப்பி பண்றோம்னு ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா இந்த பட் வந்து படம் எடுக்கும்போது அந்த சீனை வைக்கணும்னு ஞாபகம் இருக்கிறதே பெரிய விஷயம். ஆமா, அது நம்ம சொல்லலாம், நம்மளே எத்தனையோ பாக்குறோம், எத்தனையோ பண்றோம். அப்படி பார்த்தா எல்லா படமே ஒரு படத்தோட இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கும். ஆமா, எதுவுமே வந்து வித்தவுட் இன்ஸ்பிரேஷன்ல படமே இருக்காது. ஆமா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஈக்குவலைசரும் அதே மாதிரி தான். ஈக்குவலைசரும் அதே மாதிரி தான். அதுதான் சொல்றேன், இன்ஸ்பிரேஷன் இல்லாம மூவிஸ் எங்கேயுமே இருக்காது. இப்போ நீங்க அதோட உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க இந்த படம் பாத்துட்டீங்களா? அசுரன் பாத்துட்டீங்களா? ஆமா, அசுரன். அவதார் 2 பாத்துட்டீங்களா? ஆமா, அவதார் 2 ரெண்டோட ஸ்டோரி பேஸும் ஒண்ணுதான். அதுலயும் அவன் பையனுக்காக இவன் சண்டை கட்டாம குடும்பத்துக்காக இருப்பான். இவனும் சண்டை கட்ட தெரியும். ஆமா, பட் இவனும் வந்து சண்டை கட்ட கடைசியில அவன் பையனுக்காக தான். வெற்றிமாறனை காப்பி அடித்தாரா ஜேம்ஸ் கேமரான் அப்படின்னு டைட்டில் போடுங்க. அதுதான் சொல்றேன். இவனும் சண்டையெல்லாம் தவிர்த்துட்டு சண்டை வேணான்ட்டு வேற ஊருக்கு வந்து வாழ்வாங்க. ஆமா, அசுரன்லயும் வேற ஊருக்கு வந்து வாழ்வாங்க. அப்புறம் பிரச்சனை அவன் பையனை கொல்ற மாதிரி கொன்றுவாங்க. ஒரு பையன் செத்துருவான் அவதார்லயும். அதுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்பாரு. ஓ மை காட், மேட்ச் ஆகுதா?
அதுதான் அவதார் அசுரனும் ஒண்ணுதான். அசுர அவதார் படத்தை நம்ம திரும்ப ஒரு தடவை ரீவாட்ச் பண்ணணும். ரீவாட்ச் கன்ஃபார்ம் நீங்க பண்ணுங்க. ரெண்டோட ஸ்டோரி பேஸ் லைன் ஒண்ணு. சோ வந்து காப்பிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு தோன்ற யோசனை எனக்கும் தோணக்கூடாதுங்கிறது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ பார்த்து இன்ஸ்பிரேஷன்ல எடுக்கிறதுலாம் வந்து நடக்கிறது தான். ஹாலிவுட் மூவிஸே நிறைய எடுத்துருக்கு. ஆனா இது எந்த இடத்துல தப்பா போயிருதுன்னா, நீங்க பார்த்து அப்படியே அபண்டன்டா காப்பி அடிக்காம மேபி உங்களோட டச் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அட்லி இப்போ வரைக்கும் சக்சஸா இருக்கிற ரீசன் அதான். அவரோட டச் ஒன்று அதுல அந்த ஒரு சென்டிமெண்ட், அதாவது தமிழ் ஆடியன்ஸ் இந்தியன் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எடுக்கிறங்காட்டு தான் அவர் வந்து அதுல தப்பிச்சு அவர் போயிடுறாரு. ஆமா ஆமா ஆமா. சோ இல்ல எப்படியும் ஃபைனலா வந்தாச்சு இந்த வீடியோக்கான ரெக்கமெண்டேஷன். ரீச்சர் அண்ட் ஜாக் ரீச்சர் இந்த ரெண்டும் பாருங்க. ஜாக் ரீச்சர் படம், ரீச்சர்ங்கிறது சீரிஸ். சோ ஜாக் ரீச்சர் படம் பாத்தீங்கன்னாலே எனக்கு இந்த கேரக்டர் இன்னும் நிறைய வேணும்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். சோ அப்படி வந்ததுக்கு அப்புறமேல நீங்க ரீச்சர் அப்படிங்கிற சீரிஸை போய் பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க போய் மறக்காம பாருங்க. ரெண்டுமே வந்துட்டு பிரைம்ல இருக்கு. பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. நானும் சொல்லியிருக்கேன். நீங்க இன்னொன்னு நீங்க ஆல்ரெடி பாத்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது எப்படி இருக்கு, நீங்க எவ்வளவு ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ் ரேட்டிங்ஸ் வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. எஸ் நன்றி வணக்கம்.